ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சேகர் தேவையான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருப்பார் பூஜைக்கு. அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. அதை பார்த்த உடனே அந்த போலீஸ் சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருப்பாங்க. இங்கே போலீஸ் எல்லாமே வந்துட்டு கள்ளச்சாராயம் காசுறதுக்கு தேவையான ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாருங்கள், இப்போ பூஜை பண்ணிலாம் பண்ணுறாங்க அப்படின்வாங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு, இந்த காலத்து மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், அப்படிலாம் ஒன்றும் தெரியவே இல்லையா, இது ஏதோ ஒரு பூஜைக்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க, யாரோ வந்து இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை, இனிமே தான் பண்ண போகிறாங்க போல இருக்குது, அதனால என்ன பண்ணலாம், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வேறு யாருன்னா ஒளிஞ்சிட்டு இருக்காங்களான்னு வந்து தேடி பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்லைன்றதையும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேகர் பார்த்துட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா பக்கத்தில் இருக்கிறதுனால கால் கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு யார் கால் பண்ணுறா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா, சாமியார் தான் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தீபா வந்துட்டு, நம்மளை விட சாமியார் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு இந்த பூஜையை பண்ணுறதுக்காக அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யாவும் ஆமான்னு சொல்லிட்டு திரும்பவும் பேசிகிட்டு இருக்கும்போது சேகர் கால் பண்ணுவாங்க. அதனால ரம்யா வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு ஒரு இடத்துல போயிட்டு, எதுக்கு இப்போ கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நாங்கள் தான் வந்துட்டுருக்கோம் சொல்கிறேன்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட சேகர் வந்துட்டு, மேடம் நீங்கள் வர வேணான்றதுக்காக தான் சொல்கிறேனே, இங்கே வந்தீங்கன்னா உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்வாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே சேகர் அப்படின்னு வந்துட்டு ரம்யா கேட்பாங்க. அதுக்கு அந்த சேகரம் வந்துட்டு, இங்கே திடீர்னு போலீஸ்லாம் வந்துட்டாங்க மேடம், கள்ளச்சாராயம் காசுறதுக்கு யாருன்னு பார்க்கறதுக்காக. இங்கே இருக்க பீப்பாயும் அவங்க எடுத்து வச்சுட்டு 2 போலீஸை வேற கூடவே போட்டு வச்சுருக்காங்க, அதனால் இப்போதைக்கு இங்கே பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரம்யாவும் சரி இப்போ என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. அதுக்கு சேகர், சரி மேடம் நம்ம நாளைக்கு காலையில் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் கால் கட் பண்ணிருவாங்க. அப்போ தீபா வந்துட்டு, என்னாச்சு அம்மு அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட, இன்றைக்கி பூஜை பண்ண முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபா, என்ன அம்மு சொல்லிட்டு இருக்கு, இன்றைக்கி கண்டிப்பாக பூஜை பண்ணணும், அப்போ தான் என்னோட அத்தையோட உயிரை காப்பாற்ற முடியும், அதனால தயவு செஞ்சு நம்ம நைட் ஆனால் கூட பரவாயில்ல பூஜையை பண்ணிடலாம், எதுக்கும் திரும்ப அந்த சாமியாருக்கு கால் பண்ணி பேசேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யாவும் சரி நீ சொல்கிறேன்னு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சேகருக்கு கால் பண்ணிட்டு, நான் எவ்வளவோ வந்து தீபா கிட்ட சொன்னேன், அவள் இந்த பூஜையை பண்ணாதான் அவங்க அத்தையோட உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு இருக்கா, அதனால இந்த பூஜையை காலையில் பண்ணாதான் வந்து சரியாக இருக்குன்றதை நீங்களே தெளிவாக சொல்லுங்கள், நான் சொல்கிறதுலாம் புரியுதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு திரும்பவும் தீபா கிட்ட ஃபோனை கொடுப்பாங்க. அப்போ சாமியார் வந்துட்டு, இங்கே பாருமா பொழுது சாஞ்சு போயிடுச்சு, இப்போ வந்து நம்ம பூஜையை பண்ணால் உன்னோட அத்தையோட உயிருக்கு தான் ஆபத்தாகும், ஏன்னா இந்த நேரத்தில் தான் இந்த பேய் பிசாசு எல்லாமே சுற்றிட்டுருக்கோம், அது வந்து உன்னோட அத்தையோட உயிரை தூக்கிட்டு போயிடும், அதனால இப்போதைக்கு இந்த பூஜை பண்ணக்கூடாது, நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு, என்னோட அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பூஜையே பண்ணுறேன்னு சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடக்கும்னா நம்ம நாளைக்கு காலையிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. இங்கே ரம்யா வந்துட்டு, சரிவா நம்ம கிளம்பலாம் அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, சரிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா, என்ன சொல்கிறேன் தீபா, வீட்டுக்கு போயிட்டு வர போறியா, நீ வீட்டுக்கு போயிட்டு வரணுன்னா காலையில் லேட் ஆகிடும், அதனால் என்னோடய ஃபார்ம் ஹவுஸ் இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது, என்னோடய ட்ரெஸ் எல்லாமே இருக்குது, நீ அங்கே வந்து இருந்துக்கோ அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, இல்லடி எல்லாருமே காலையிலேருந்து என்னை தேடி இருப்பாங்க, அத்தை வேற எப்படி இருக்காங்கன்றது வேற தெரியவே இல்லை, நான் போயினா அவங்களையும் பார்த்துட்டு வந்துடுவேன்ல அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, நீ வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், என்ன நம்ம ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கலாம், வா போகலாம், ரொம்ப யோசிக்காதுன்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போனதுக்கப்புறம் தீபா டாக்டருக்கு கால் பண்ணிட்டு, நான் அபிராமியோட மருமக பேசுகிறேன், இப்போ எங்கள் அத்தைக்கு எப்படி இருக்குது, அவங்க உடம்பு பரவாயில்லையா, அவங்க நல்லாயிடுவாங்களா குணமாயிடுவாங்களான்னு விசாரிப்பாங்க. அதை கேட்டு டாக்டர் வந்து, அவங்களோட நிலைமை அப்படியே தாங்க இருக்குது, வேறு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க உடம்பு சப்போர்ட் பண்ணவே இல்லை, இப்போதைக்கு நம்ம கடவுளை நம்புறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே ரம்யா வந்துட்டு தீபா கிட்ட இருக்க ஃபோனை வாங்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கடி அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை நான் டாக்டருக்கு தான் கால் பண்ணி அத்தை எப்படி இருக்காங்கன்னு விசாரித்தேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யா வந்துட்டு, நீ எதுக்காக கால் பண்ண, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் பேசியிருப்பேன்ல அப்படின்வாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, இல்லடி அத்தை எப்படி இருக்காங்கன்றது நானே தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கு நல்லாயிருக்கும் நீ பேசுகிறத விட அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, நீ வேறு ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம எங்கே இருக்கோன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, நாளைக்கு பூஜை முடிகிற வரைக்கும் அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் சரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல கார்த்திக் நிறுத்திடுவாங்க. அப்போ ராஜா வந்துட்டு, என்ன மாப்பிள்ள ரொம்ப நேரமாகிடுச்சு, நம்ம வேணால் காலையில் போய் தேடலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், இல்லை தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ வேணா போ அப்படின்வாங்க. அதுக்கு ராஜா வந்துட்டு, இல்லை மாப்பிள்ள எப்படி
எப்படி வந்து நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம தீபா சிஸ்டர் தேடி கண்டுபிடிச்சிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் சரி நான் அம்மாவுக்கு எப்படி இருக்காங்க கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணிட்டு நான் கார்த்திக் பேசுகிறேன், இப்போ அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிப்பாங்க. டாக்டர் வந்துட்டு ஓ நீங்களா, இப்போ தான் உங்களோட ஒய்ஃப் கால் பண்ணி உங்கள் அம்மாவை பற்றி விசாரித்தாங்க, அவங்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே கார்த்திக் என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னோடய ஒய்ஃப் கால் பண்ணாங்களா, அவங்களோட நம்பர் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்வாங்க. டாக்டரும் சரின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துட்டு இதெல்லாம் உங்கள் ஒய்ஃப் நம்பரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் என்ன பிரச்சனையா அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது அதுக்கு கார்த்திக் காலையிலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் டாக்டர், நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னு இருந்தது, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு ராஜா கிட்ட தீபாவோட நம்பர் ஆக்டிவில் இருக்கா, இப்போ தான் வந்து கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ராஜா வந்துட்டு அப்போ தீபா சிஸ்டர் வந்துட்டாங்க போல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் வரும். ராஜா கிட்ட சொல்லுவாங்க. இப்போ ராஜா வந்துட்டு அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வேற யாரோ தடுத்து நிறுத்தி தான் கால் கட் பண்ணியிருக்காங்க போல், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தீபா சிஸ்டருக்கு ஏதோ ஆபத்து, நம்ம சீக்கிரமாகவே அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக்கும் அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு தீபா அவங்களுக்கு என்ன கால் பண்ணாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் ரம்யா இல்லையே தீபா எனக்கு எதுவுமே கால் பண்ணல, எதுக்காக கார்த்திக் கேட்குறீங்க அப்படின்வாங்க. அதுக்கு கார்த்திக் இப்போ தான் தீபா டாக்டருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க, அவங்க நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் அவங்களுக்கு பின்னாடி யாரும் இருந்து தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்குது, இது எல்லாமே நாளைக்கு காலையிலக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரம்யாவும் அப்போ தீபா சேஃபாக இருக்கல அது போதும், சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆகிடும். தீபா ரம்யா 2 பேருமே அந்த பூஜை பண்ணுற இடத்துக்கு போவாங்க. அந்த பூசாரியும் சரி நம்ம இப்போ பூஜையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முக்கு வந்து பூஜையெல்லாம் போட்டுட்ருப்பாரு. இப்படி இந்த எபிசோட் என்னாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.